கல்யாண வேலைகள் எல்லாம் தடபுடலாக போய்கொண்டிருந்தது. தனது அறையில் இருந்தபடி பாத் மற்றும் சிந்து இருவரும் கிளம்பிக் கொண்டிருந்தனர். பாத்திற்கு துணை மாப்பிள்ளை ராஜ், சிந்துவிற்கு துணை பொன் ஜென்னி. அர்ச்சனை எல்லாம் செய்து முடித்த ஐயர், பொண்ணு இங்கே வர சொல்லுங்கோ என்று கூறினார். அனைவரும் பொறாமைப்படும் அளவிற்கு மிகவும் அழகாக அங்கிருந்து நடந்து வந்தார் சிந்து. அவளது அழகை பார்த்த பாத் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் அருகே வந்து உட்கார்ந்தவள் அழகாக அவனை பார்த்து சிரித்தார். அவனும் அவளை பார்த்து அழகாக சிரித்தான். என்னதான் இருவரும் சிரித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் அவர்களது கண்கள் கலங்கிதான் இருந்தது. ஆனால் அது ஆனந்த கண்ணீரில். சிறு வயதில் இருந்தே காதலித்தவர்கள் பல சிக்கல்களை தாண்டி இப்போதுதான் ஒன்றாக இருக்கின்றனர். அதுவும் அவர்கள் எதிர்பார்த்த நாள் இன்று. அதனை நினைத்து இருவரும் கண்கலங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். இவ்வாறு இருவரும் உட்கார்ந்து கொண்டிருக்க அப்போது ஜென்னியை பார்த்த ஐயர் ஜென்னியிடம் ஒரு தட்டு மேல் இருக்கும் தாலியை கொடுத்து அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி வர சொன்னார். அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அந்த தட்டை கொண்டு சென்றார். ராஜ் அருகே வந்தவள் ராஜிடம் தட்டை காட்டினாள். ஆனால் உண்மை சொல்ல வேண்டும் என்றால் பாத் சிந்தி பார்த்து மட்டும் அல்ல, ராஜ் ஜென்னியை பார்த்து அவளது அழகில் உறைந்து போய் நின்றான். அவளே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ராஜ். அதனை பார்த்து ஜென்னி ராஜ் என்று அவனுக்கு மட்டுமே கேட்கும் சத்தத்தில் கூப்பிட்டார். நிஜ உலகிற்கு வந்தவன் ஆ என்று கேட்டான். அதனை கேட்டு சிரித்தவள் தனது கண்ணால் தட்டை பார்த்தாள். அதனை புரிந்து கொண்டவன் அந்த தாலியை தொட்டு கும்பிட்டு சிரித்தான். அதனை பார்த்து சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றார் ஜென்னி. அவளை பார்த்து தனது மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டிருந்தான் ராஜ். ஜென்னி அந்த தட்டை கொண்டு ஐயரிடம் கொடுக்கவும் தாலியை கையில் எடுத்த ஐயர் கெட்டி மேளம் என்று கூறவும் மிகவும் சுத்தமான மேலதாளத்துடன் பாஸ் சின் கழுத்தில் தாலியை கட்டினான். சின் மற்றும் பாத்துவின் காதல் ஒரு அழகான கல்யாணத்தில் போய் முடிந்தது. அவர்களின் அருகே சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார் ஜென்னி. நமக்கு இப்ப கல்யாணம் என்று கேட்டான். அதனை கேட்டு ஜென்னி ராஜை பார்த்தார். ராஜ் சிரித்தபடி ஜென்னியை பார்த்தான். அவனை பார்த்தவள் ஒன்றும் கூறாமல் திரும்பிக் கொண்டார். ஆனால் அவள் சிரித்தது ராஜுவுக்கு நன்றாகவே தெரிந்தது. அந்த சிரிப்பில் அவளது பதிலும் அவனுக்கு புரிந்தது. இவ்வாறு மகிழ்ச்சியாக அந்த கல்யாணம் முடிந்தது. இவ்வாறு அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்க அப்போது மேடைக்கு வந்த ஒருவர் தனது கையில் இருக்கும் பத்திரத்தை சிந்திடம் கொடுத்தார். அதனை வாங்கி பார்த்தவர் என்ன இது என்று கேட்டாள். அதனை கேட்டவர் நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே டிவோர்ஸ் பேப்பர் கொண்டு வந்துருங்கன்னு, அதுதான் கொண்டு வந்திருக்கேன் என்று கூறினார். சின் ஷாக்காக ஜென்னியை பார்த்தார். அப்போதுதான் ஜென்னி தனது கண்ணால் கூறினாள், நேற்று அவள் கூற வந்த விஷயமே இதுதான் என்று. அதனை பார்த்து புரிந்து கொண்டவள் அனைவரையும் பார்த்தாள். அனைவரும் உரைத்து சிந்தை பார்த்து கொண்டிருந்தனர். ஐயோ, இருந்த சந்தோஷத்துல இதை விட்டுட்டேனே என்று தனக்குள் தானே முடங்கி கொண்டவள் அனைவரையும் பார்த்து, அது எனக்கு எப்படி தெரியும்? பாத்னா என்னோட ஹஸ்பண்ட், நான் வேற யாரும் நினைச்சுதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொன்னேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்று கூறியவள் பாத்தை பார்த்து, பாத் நம்பு பாத், சத்தியமா சொல்றேன் நான் இதெல்லாம் வேண்டனே பண்ணல என்று கூறினாள். அதனை கேட்டு அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று சிரித்தான். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் சிந்த். அவளது கையை பிடித்தவன், தெரியும் சிந்த், நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால எனக்கு உன் மேல கோவம் இல்லை என்று சிரித்தபடி கூறினான். அதனை பார்த்து ஒரு பெருமூச்சை விட்டவர் அவனை பார்த்து அழகாக சிரித்தாள். அதனை பார்த்தவன் அனைவரது முன்னாலும் அவளுக்கு ஒரு அழகான முத்தத்தை பதித்தான். இவ்வாறு அவன் முத்தம் கொடுத்து கொண்டிருக்க கையில் இருக்கும் அந்த டிவோர்ஸ் பேப்பரை அக்னிக்குள் போட்டார் சிந்த். மறுநாள் தனது லக்கேஜ்களுடன் சிந்த் மற்றும் பாத் இருவரும் வெளிநாடு செல்வதற்காக தயாராகி நின்றனர். சிந்தை பார்த்த ராஜ்வின் அம்மா, சிந்த் உடம்ப நல்லா பாத்துக்க, இதுக்கு முன்னாடி இருந்த சிந்த் மாதிரி இருக்காத, ஏன்னா இப்போ கூடவே ஒரு சுட்டி பையன் வரான், அது ஞாபகம் இருக்கட்டும் என்று பாத்தை கண்ணை காட்டி கூறினார். அதனை கேட்டவள் ஒரு வெட்கத்துடன் சிரித்தார். அதனை பார்த்து ஜென்னி, நீங்க கவலைப்படாதுங்க, நான் எங்க சிந்து மேடம் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் என்று கூறினார். அதனை கேட்ட பாத், நீ சிந்த பார்க்கறது இருக்கட்டும், ஒன்ன பார்த்துட்டு எப்போ ஆள் வருவாங்க என்று கேட்டான். அப்போது ஒரு குரல், நான் எதுக்கு இருக்கேன், நான் அதை பாத்துக்கிறேன்
என்று வந்தது. அனைவரும் குரல் வந்து திசை பார்த்தனர். அங்கு லக்கேஜ்களோட ராஜ் தான் நின்று கொண்டிருந்தான். ஜென்னி அருகே வந்தவன், இனிமே நீங்க யாரும் கவலைப்படன்னு அவசியம் இல்ல, ஜென்னி இனிமே நான் பாத்துக்கிறேன் என்று கூறினான். அதனை கேட்டு அனைவரும் சிரித்தனர். ஜென்னி ஒரு வெக்கத்துடன் தலை குனிந்து நின்றாள். அங்கே கார் வர சின்பாத், ஜென்னி மற்றும் ராஜ் அங்கிருந்து கிளம்பினர். சின் மற்றும் ஜென்னி இருவரும் காரில் ஆபீஸ்க்கு வந்து கொண்டிருந்தனர். ஆபீஸ் கேட் அருகே அவர்களது கார் வரவும் அங்கு சல்யூட் எடுத்தபடி நின்றார் பழைய செக்யூரிட்டி. அதனை பார்த்தவள் ஜென்னியை பார்த்தாள். சின் இவ்வாறு பார்க்கவும் தனது தலை குனிந்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் ஜென்னி. கார் நேராக ஆபீஸ் முன்னே வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய சின் நேராக அவளது கேபினுள் சென்றார். தனது சேரில் உட்கார்ந்த சின் ஜென்னி என்று அவளது பெயரை அழைத்தாள். அதனை கேட்டு ஜென்னி வேகமாக அங்கு ஓடி வந்து, சொல்லுங்க மேடம் என்று கூறினாள். அசிஸ்டன்ட் எப்படி ஆள் கிடைச்சாங்களா என்று கேட்டாள். ஆமா மேடம் என்று அவள் கூறவும் அவளை ஒரு பார்வை பார்த்தாள் சின். அதனை பொறுத்து கொண்டவள், ஆமா சின் 1 minute என்று கூறியவள் கதவின் பக்கம் பார்த்தாள். அங்கு கதவை திறந்து உள்ளே வந்தாள் பழைய ரிசப்ஷனிஸ்ட். அவளை பார்த்த சின் ஜென்னியை பார்த்தாள். சின் இவ்வாறு பார்ப்பதை பார்த்த ஜென்னி, இது பாரு சின், நீ ராஜ்மலோட கோபத்துலதான் இவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க சொன்ன. ஆனா இப்போ அந்த கோபமே இல்ல அப்படிங்கிறப்போ எதுக்கு இவங்கள வேலையை விட்டு தூக்கணும்? இவங்களை நம்பிதான் அவங்க ஃபேமிலியே இருக்கு. அதனாலதான் நான் இவளையே உன்னோட அசிஸ்டண்டா போட்டுட்டேன் என்று கூறினான். அதனை கேட்ட சின் அந்த ரிசப்ஷனிஸ்டை பார்த்து, அம்மா உனக்கு என் கூட ஒர்க் பண்ண ஓகேவா என்று கேட்டார். அதனை கேட்டவள், எஸ் மேடம், எனக்கு 100% ஓகே தான் என்று ஒரு பயத்துடனே கூறினார். அதனை கேட்டு சிரித்தவள், சரி ஓகே, இன்னைக்கு உனக்கு எந்த வேலையும் இல்ல, நாளையில இருந்து வேலையில நீ ஜாயின் பண்ணிக்கோ, எந்த டீடைல்ஸ்னாலும் ஜென்னி கிட்ட கேளு என்று கூறினார். அதனை கேட்டு சிரித்தவள், தேங்க்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சிரித்தபடி அங்கிருந்து சென்றாள். அதனை பார்த்து ஜென்னி, பாத்தியா சின், இதுதான் உண்மையான சந்தோஷம் என்று கூறியவள் அவளை பார்த்து அழகாக சிரித்தாள். கரெக்ட், சோ இன்னொரு வேலை எனக்கு இருக்கு என்று கூறியவள் கதவின் திசையை பார்த்தாள். கதவை திறந்து ஒருவர் உள்ளே வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, வக்கீல் தான். உள்ளே வந்தவர் சிந்திடம் சில டாக்குமெண்டை கொடுத்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு என்று கூறினார். அப்போது சரியாக உள்ளே வந்த ராஜ் மற்றும் பாத். அவர்களை பார்த்த சின் மற்றும் ஜென்னி இருவரும் அழகாக சிரித்தார்கள். உள்ளே வந்த ராஜ், சின் எதுக்காக என்னை கூப்பிட்ட என்று கேட்டான். அதனை கேட்டவர், சொல்றேன். கையில் அந்த டாக்குமெண்டை எடுத்தவர் நேராக ஜென்னி அருகே வந்தார். ஜென்னியிடம் அந்த டாக்குமெண்டை கொடுத்து, ஜென்னி நீயோ ராஜுல சைன் போடுங்க என்று கூறினார். அதனை கேட்ட ராஜ் மற்றும் ஜென்னி இருவரும் ஒன்றும் கூறாமல் சைன் போட்டனர். அதனை பார்த்தவர், ஏன் ஜென்னி, எதுக்கு நீ என்கிட்ட கேட்கவே இல்ல என்று கூறினார். அதனை கேட்ட ஜென்னி, எனக்கு 100% உன் நம்பிக்கை இருக்கு, நீ எது பண்ணாலும் எங்க நல்லதுதான் பண்ணுவ என்று கூறினார். அதனை கேட்டவர், கரெக்ட் தான், இன்னையில இருந்து இந்த மொத்த ஆபீஸும் உங்களோட பொறுப்பு தான் என்று கூறினார். அதனை கேட்ட ராஜ் மற்றும் ஜென்னி இருவரும் ஷாக்காக நின்றனர். அதனை பார்த்து சிரித்த பாத், ஆமா ராஜ், நீங்க 2 பேரும் தான் இனிமே இந்த கம்பெனியை பாத்துக்கணும், நானும் சிந்துவும் என் கம்பெனியை பாத்துக்கிடும் என்று கூறினான். அதனை கேட்ட ராஜ், அது எப்படி என்று கூற வரவும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ராஜ், நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க 2 பேரும் தான் இனிமே இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணணும் என்று கூறினார். அந்த டாக்குமெண்டை வாங்கி வக்கீலிடம் கொடுத்தவர், மீதி ப்ராசஸ் எல்லாம் நீங்களே பாத்துருங்க என்று கூறினார் சின். அதனை கேட்ட வக்கீல் சரி என்று தலையசித்து அங்கிருந்து கிளம்பினார். சில வருடங்களுக்கு பிறகு கடற்கரையில் ஒரு 3 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்தான் பாத். அந்த குழந்தையுடன் அவனும் விளையாடி கொண்டிருந்தான். 2 பேரும் என்ன விட்டுட்டு என்ன பண்றீங்க என்று கேட்டார் சின். அவளை பார்த்து அந்த குழந்தையும் பாத்தும் அழகாக சிரித்தனர். அவர்கள் அருகே சிரித்துக் கொண்டே வந்தவர், என்னை விட்டுட்டு எப்படி நீங்க விளையாடலாம், போங்க, நான் 2 பேரு கூட சண்டை என்று கூறியவர் கையை கட்டி கோபத்தில் பாசாங்கு செய்து கொண்டிருந்தார். அதனை பார்த்து அவள் அருகே வந்தவர், உண்மையாவே எங்க கூட சண்டையா என்று கேட்டான். அதனை கேட்டவர், சண்டைன்னா சண்டைதான் என்று கூறினார். அவள் இவ்வாறு செய்வதை பார்த்த பார், அவனுக்கு என்னமோ அவள் செய்வது ஒரு குழந்தை போலதான் இருந்தது. அதனை பார்த்தவன் சிரித்துக் கொண்டே, மேடம் என்னன்னா ஒரு குழந்தைக்கு அம்மா, ஆனா மேடமை பார்க்கதான் எனக்கு குழந்தை போல இருக்கு
என்று கூறினார். அதனை கேட்டவள் தன்னை மறந்து சிரித்து விட்டாள். இருவரும் இவ்வாறு சிரிக்கவும் சிந்தருகே ஓடி வந்த அந்த குழந்தை அம்மா என்றபடி அவளது காலை கட்டிப்பிடித்தது. அந்த குழந்தையை தூக்கியவள் டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா என்று கேட்டாள். அதனை கேட்டு அந்த குழந்தை போலாம் அம்மா என்று கூறியது. அதனை கேட்டவள் பாத்தை பார்த்தாள். பாத் சிரித்தபடி சிந்துவை பார்த்து கொண்டிருந்தான். அதனை பார்த்தவள் என்ன என்பது போல் தனது கண்ணாலேயே கேட்டாள். அதனை பார்த்தவன் ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்தான். அப்போது அங்கு வந்த ஜென்னி மற்றும் ராஜ் அவர்களின் அருகே வந்தவர்கள். பாத், உங்க 2 பேருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்று கூறினார் ராஜ். அதனை கேட்டவர்கள் என்ன என்பது போல் அவனை பார்த்தனர். அது நம்ம ஜென்னி என்று கூறவும் அதனை புரிந்த பாத் ஹே உண்மையாவா என்று கேட்டான். அதனை கேட்டு ஜென்னி வெட்கத்தில் சிரித்தாள். அதனை புரிந்து கொண்டு நிஜமாவா என்று ஆச்சரியத்தில் கேட்டாள். என்னம்மா எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ல என்று கூறியது. அதனை கேட்ட வேற ஒண்ணும் இல்ல, கூடி சீக்கிரமா உன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா வர போறாங்க என்று கூறினாள். அதனை கேட்டு ஏய் குட்டி பாப்பா என்று கையை தட்டியவாறே சிரித்தது அந்த குழந்தை. இந்த ஹாப்பினஸ் கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அதனால இன்னைக்கு ட்ரீட் ராஜோடது என்று கூறினான் பாத். அதனை கேட்டவன் அதுக்கு என்ன வச்சுட்டா போச்சு என்று கூறியவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். பாத் மற்றும் சிந்து இருவரும் நடந்து கொண்டிருக்க சிந்துவின் கையை பிடித்த பாத் அவளை பார்த்து அழகாக சிரித்தான். அதனை பார்த்த அவனை பார்த்து அழகாக சிரித்தார். இவ்வாறு அவர்களது வாழ்க்கை அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.